இப்போ வந்து நம்ம வெல்லம் குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி மாவு எடுத்து இருக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக சோடா மாவு போட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இப்போ நான் ரெண்டுத்தையும் நல்லா போட்டு கலக்க போகிறேன். நல்லா கலக்கிட்டு தூள் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் அது கொஞ்சம் இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தூளாக இருக்குது இல்லைங்களா, கட்டி கட்டியாக இருந்தால் சரியாக வராது. அதனால் தூள் பண்ணி வச்சுருக்குறோம். அது கொஞ்சம் போட்டுக்கிறோம். மொத்தத்தையும் போட்டுடலாம். நான் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் நான் அவ்வளோ ஒன்றே போட்டுட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது எனக்கு வந்து அப்படியே இருந்தால் நம்ம கல்லுலலாம் அப்படியே பிடிச்சிக்கும் இல்லைங்களா, அதனால் நான் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு கல் வச்சுருக்கிறேன். இப்போ கல் காஞ்சோடனே இப்போ கொஞ்சமாக அதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றுறேன். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நான் எல்லா குழியிலையும் மாவு ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் சின்னதாக ஊற்றினா தான் திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்குது. இது ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, நம்ம திரும்பிக்கலாம். எல்லாத்துலேயும் இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இது வந்து நான் வச்சுன்னு இருக்கிற கல் வந்து 12 குழி இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ நான் மூடிட்டேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும் அது வேகிறதுக்கு. நம்ம வந்து கேஸ் வந்து ஸ்லிம்மில் வச்சுருக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக வச்சோம்னா தீஞ்சிடும் அடியில். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு வெந்து இருக்குது. இது நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் இருங்க, நல்லா வேகட்டும். எனக்கு ஸ்பூனில் எடுக்க வராது, ஆனால் நான் வந்து தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் முத்தாக இருக்கிற குச்சி அதை வச்சு இப்போ நான் அதில் திருப்பிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், குழி பணியாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி.